வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. உஜ்வாலா யோஜனா திட்டம் பல வீடுகளுக்கு புகையில்லா சமையல் அறைகளை கொண்டு வந்ததாகவும் முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான தொழில் முனைவோர் தங்களது சொந்த கணக்குகளை தொடர முயல்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெண் குழந்தையை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கம் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவோ பிரச்சாரத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று ஜோத்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் புதிதாக 14.80 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இரண்டாவது விரிவுரை மண்டப வளாகத்தை அவர் திறந்து வைக்கிறார். நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் திரு ராஜேந்திர கெலாட், புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானியும் ஐஐடி ஜோத்பூரின் ஆளுநர் குழுவின் தலைவருமான திரு AS கிரண்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்திய விண்வெளி வீரர் திரு சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 3 வீரர்கள் நாளை புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மைதானத்திலிருந்து விண்வெளி பயணத்தை மேற்கொள்ள உள்ளனர். சுமார் 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் சட்டமன்ற செயல்முறைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு முன்முயற்சியாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று தேசிய விதான் செயலி பயன்பாட்டை தொடக்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு வைத்திலிங்கம், திரு செல்வகணபதி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். தாய்வான் தடகள ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி நாளில் நேற்று இந்திய விளையாட்டு வீரர்கள் 6 தங்கம் 3 வெள்ளி உட்பட 10 பதக்கங்களை வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.